ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் சார் நீங்கள் வெறும் அப்டேட் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட்டு. நம்ம ரெகுலராக அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்களே, சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில ஸ்ட்ராட்டஜிஸுங்க, அதுக்கப்புறமா அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பற்றி சில பிகினர்ஸ்க்கான சிறிய கன்ஃபியூஷன் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சரி நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த 4500 வீடியோஸ் இருந்தப்போ யூடியூப்பில் நம்ம இஷ்யூப்லாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4500 வீடியோஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோஸ் இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 90% வீடியோஸு இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இல்லாதனால என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் திரும்ப போடுங்க சார், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, மக்கள் புதுசாக வந்திருக்கவங்க இப்போது ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 50,000 இருக்குதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அவங்களுடைய அசம்ஷன் 50,500, ஒரு 500 பாயிண்ட் மேலே போகும்னு அவங்களோட அசம்ஷன் இருந்துச்சுன்னா, நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டால் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுது. நீங்கள் மேபி இந்த 90% மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். இப்போது அதை பற்றி இல்லை சொல்லலை. ஒரு சில இன்னும் அதுவும் புரியாதவங்க இருப்பாங்க. அந்த வீடியோ அவங்களுக்கும் சேர்த்து பலன் அளிக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஒரு சின்னதாக மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம எடுத்து போடலாமா, இல்லை இதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாமா அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கால் ஆப்ஷன் அப்படின்றப்போ அவங்களுடைய அசம்ஷன் 50,500 மேலே போனால் ஜஸ்ட் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சி எடுத்துருவோம் அப்படின்னு பை பண்ணிவிடுவாங்க. இல்லை அசம்ஷன் 49,500 கீழே போகுது மார்க்கெட் அப்படின்னா புட்டு எடுத்துட்டால் மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி புதுசாக வரவங்க அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி அது மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படி கிடையாது. எக்ஸ்பைரி இருக்குது. எக்ஸ்பைரியில் நிறைய பிரச்சனைங்க எப்படி இருக்குன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோதான் சார், மார்க்கெட் சைட்வேஸ் பிரச்சனை, ப்ரீமியம் கம்மியாகும். நாங்களும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் சார், எங்களுக்கு தெரியும். அதாவது அரைக்குறை சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு மக்கள் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படை நாளாக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ரைட். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல வரேன். இப்போது ஒரு தக்காளி விலை வாங்குறீங்க அப்படின்றப்போ மார்க்கெட்டில் ஒரு லோடு ஃப்ரெஷ்ஷாக வர சொல்ல 30 ரூபா கிலோ இருக்குது, 35 கிலோ இருக்குது அப்படின்னா, ஒரு 4-5 டேஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய நல்லா பழுத்து வீணாகிற டைமில் என்ன கிலோ 5 ரூபா 8 ரூபா 10 ரூபா கூட விற்றுருவாங்க. அது லாஸ்ட் அடிப்பட்ட தக்காளி. நீங்கள் நினைக்கலாம் அதனுடைய எக்ஸ்பைரி ஆக தான் ரேட் கம்மியாகுது அப்படின்னு. இன்னொரு சில விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் லோடு, அதாவது அதனுடைய சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட அது விலை கம்மியாகும். அதாவது தக்காளி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். ஆனால் அதோடய விளைச்சல் அதிகமாக இருக்கும், வரவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், லோடு மேல் லோடு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது யார் வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆனால் லோடு நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி டைமுக்குள்ளே அந்த இஷ்யூ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு அப்போவும் விலை கம்மியாகும். ஸோ 2 இடத்துல, ஒன்று தக்காளி கெட்டு போனால் விலை கம்மியாகும், அப்புறம் ஃப்ரெஷ் லோட்ஸ் அதிகமாக இருந்தாலும் கம்மியாகும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே கூட மார்க்கெட்டில் கூட. எக்ஸ்பைரி நெருங்க ரேட் கம்மியாகும். அதே மாதிரி அதில் யார் செல்லர்ஸ் ரொம்ப இஷ்டப்படுறாங்க, வாங்குறவங்க யாரும் இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட அப்போ உங்களுக்கு கம்மியாகும். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இது எக்ஸாம்பிள் இன்றைக்கி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 14ஆம் தேதி இன்றைக்கி எக்ஸ்பைரி. இன்றைக்கி இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா 24,650 சி, அதாவது இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 50 ரூபா இருந்துச்சு ப்ரைஸு. இதுவும் கிட்டத்தட்ட 45-50 ரூபா இருந்தது. ஸோ 2 சேர்த்தா கூட உங்களுக்கு 90 ரூபா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எண்ட் ஆஃப் த டே ஆச்சு 0. சொல்லையாக உங்களுக்கு 90 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். சார் நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போனதுனால இப்படி ஆயிடுச்சு, இல்லைனா இது கொஞ்சம் ஏறி இருக்கும் இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் லாஜிக்கை திங்க் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து இன்னும் ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா கூட இது பெருசாக இன்னும் அந்தளவுக்கு பெருசாக ஏறி இருக்காது. மேபி ஒரு 5 ரூபா 10 ரூபாய் இருக்குமே தவிர உங்களுக்கு அப்படியே 200 300 400 அப்படிலாம் பெருசாலாம் ஒன்றும் ஏறி இருக்காது. அப்போ என்ன ஆகணும், உங்களை ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அதனுடைய எட்ஜிங் கவுனி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால் ஆப்ஷன் செல்லிங் கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்க்கு பணம் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணி எட்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிஃப்டி போனீங்கன்னா ஒரு 30-40 உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதையும் கவனமாக பார்த்து பண்ணணும். இப்போது ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், சார் இப்போ 24,650 சிஇ 24,600 பிஇ இதை தான் நீங்கள் 0 ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. வேறு நம்ம ப்ரைமியம் சூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு 0 ஆயிருக்காதா இல்லையான்னு. இல்லை, நீங்கள் 24,700 சிஇ எடுத்திருந்தால் கூட ப்ரைஸ் மார்க்கெட் எங்கே முடியுதோ அங்கே தான் உங்களுக்கு கணக்கு வரும். இப்போது அப்போ அங்கே உங்களுக்கு என்ன மார்க்கெட் முடிஞ்சப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதையும் டைப் பண்ணி போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போது 24,600 சிஇ 650 சிஇ 700 சிஇ 0 ஆகிருக்கும். 700 சியும் 0, ஏன்னா அவுட் ஆஃப் த மணி ஆகிடுச்சு இல்லையா. அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 தான் ஆகிடும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் இதை கவனமாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ப்ரைஸ் கொஞ்சம் நின்னா கூட உங்களுக்கு ப்ரீமியம் 0 ஆகிடும். சார் நீங்கள் சொல்லலாம், சார் மார்க்கெட் சைடுவேஸ் போகணும் யாருக்குன்னா சார் தெரியும் அப்படின்னு.
இப்போது நம்ம சேனல் நீங்கள் ரெகுலர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பு. எத்தனை மணிக்கு என்ன சென்ட் பண்ணியிருந்தேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. கிட்டத்தட்ட 9:45 9:45 நான் அவைலபிள் இல்லைன்னு மெசேஜ் பண்ணிவிட்டேன். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன சொல்லியிருக்கான், ஷேர் திஸ் வியூ ப்ரைஸ் ரேஞ்ச் இன்பவுண்ட், அதாவது மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குன்னு அவர் எந்த ட்ரேட் எடுக்கல, ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது. அப்போ என்னன்னா நீங்கள் கால் எடுத்தாலும் புட்டு எடுத்தாலும் மேலே போய் ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கர் ஆகும், கீழே வந்து ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கர் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கலாம். ஸோ அமைதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எப்பப்போ அப்டேட் பண்ணிக்க 2:22 2:23 3:18 உங்களுக்கு 10:30 மணிலேருந்தே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்குது. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன்னா இந்த ப்ரைஸை நீங்கள் ரேஞ்ச் பவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஆப்ஷனில் வந்து செல்லிங் பண்ணி ஈஸியாக வந்து உங்களோட பணம் சம்பாதிக்க முடியும். இது வந்து சார் இன்றைக்கி போயிடுச்சு, நாளைக்கு உங்களால் சொல்ல முடியுமா, நேற்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நம்ம ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டோம். நடுவில் 2023 24 என்னுடைய ஹெல்த் இஷ்யூனால ஒரு வருஷம் நான் வீடியோஸில் எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து எல்லா வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அது ஒரு வருஷம் நம்ம கேப் விட்டு இருந்தாலும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனல் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ காம்படிஷன் நிறைய வந்திருக்கு. இப்போ வேறு சில ரன்னிங் லைவ் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய விஷயம் டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு அவங்களுக்கு. அதனால் மேபி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஜம்ப் ஆகிட்டுருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டா இருக்கீங்க. ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, இந்த மணி மட்டும் சூஸ் பண்ண பார்த்தாது. உங்களுடைய ஆப்ஷன்ஸ் டேட்டாவும் கொஞ்சம் பாருங்கள். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 years நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட பெட்டராக இருக்கும். இப்போ 2 பேருமே ஆப்ஷன் செல்லர் ஆப்ஷன் பையர் எப்படி இருக்காங்க அப்படின்னு டேட்டா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதை பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் செயின் போனீங்கன்னா கூட தெரியும். இல்லை சார் நான் வந்து ட்ரெண்டிங் ஓய் பார்க்கலான்னு இருக்கிறேன், இல்லை ஓய் ஸ்ட்ராட்டஜிக் பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு 5 years போனீங்கன்னா கூட தெரிஞ்ச உங்களுக்கு இங்கே பாருங்கன்னா லெஃப்ட்டில் டேட்டா பாருங்கள். கிட்டத்தட்ட 18 கோடி, இது வந்து 17 கோடி புட்டில். இப்போ ரெண்டுத்துலேயும் லெவலாக இருக்குது சொல்லினா அவன் மார்க்கெட்டு. ஆப்ஷன் செல்லரும் கரெக்டாக இருக்கான், ஆப்ஷன் பையரும் கரெக்டாக, அதாவது என்ன சொல்கிறது, கால் ரைட்டர்ஸும் ஒரே லெவலுக்கு கால் புட் ரைட்டர்ஸும் ஒரே லெவலில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மி. ஒருத்தர் கம்மியாக ஒருத்தர் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓகே பாருங்கள் மார்க்கெட் ஏதோ சைட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு டேட்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் எப்படி சார் பார்க்குறதுனா உங்களுடைய ப்ராஃபர் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ப்ரோக்கர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து 5 years 10 mil, இதுவும் ஃப்ரீயாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா நிறைய விஷயங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது, இது எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிலாம் கூட நிறைய இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.